வீடியோவில் 12th ஆக்சியல் லைன் எப்படிங்கிறது பார்க்க போகிறோம். ஓகே, ஒரு ஏபி அப்படிங்கிற ஒரு லைன். ஓகே, ஒரு லைனு அதில் வந்து -q ஏ பக்கத்தில் வந்து வச்சுருக்கேன், +q பி பக்கத்தில் வந்து வச்சுருக்கேன். ஓ இஸ் த மிட் பாயிண்ட் ஆஃப் ஏபி. ஓ அப்படிங்கிறது நடுப்புள்ளி ஏக்கும் பிக்கும் இடையில. ஓகே, இப்போ இதில் ஓலேருந்து -qவோட தூரம் எவ்வளவு? ஏ. ஓலேருந்து +qவோட தூரம் என்னது? ஏ. ஓகே ஓகே இப்போ இந்த இடத்த என்னென்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா டைபோல்னு சொல்லுவாங்க. ரெண்டு சார்ஜஸை கொஞ்சம் குறிப்பிட்ட தூரம் பிரித்து வச்சோம் அப்படின்னா அது பேர் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா டைபோல்னு சொல்லுவாங்க. ஓகே, அடுத்து இப்போ அந்த +qனால ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு ஒன்று ஏற்படும், அது என்னது? E+. இந்த -qனால ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு ஏற்படும், அது என்னது? -E. ஓகே, அப்போ ரெண்டு எலக்ட்ரிக் ஃபீல்டு ஏற்பட போகுது, ஒன்று வெளியில் பார்க்க, ஒன்று என்னது? உள்ளே பார்க்க. ஓகே, அப்போது எலக்ட்ரிக் ஃபீல்டு அலாங் த டைபோல் இந்த ஆக்சியல் லைன். ஓகே, டைபோல் ஆக்ட் ஆக போகுது அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ E+ கேட்டாங்கன்னா கூலம்ஸ் லா ஃபார்முலா என்ன? 1/4πε0 q என்னது? r². இதுதான் கூலம்ஸ் லா. ப்ராடக்ட் ஆஃப் த சார்ஜஸ் அண்ட் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு த ஸ்கொயர் ஆஃப் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் தம் அப்படி சொல்லுவாங்க. ஓகே, இந்த ஃபார்முலா தான் கூலம்ஸ் லாவோட ஃபார்முலா. இப்போது இந்த இடம் என்னென்னு பார்த்தீங்கன்னா +qனால் ஏற்படக்கூடிய. ஓகே, அப்போது BCயில் ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டோட பாதிப்பு ஏற்படும், BC. ஓகே, BC எனக்கு தேவை அப்படின்னா இது மொத்த தூரம் என்னது? இது மொத்த தூரம் 6. இதுலேருந்து இதோட தூரம் என்னது? 7. இந்த மொத்த தூரத்துலேருந்து இந்த இடத்த கழிச்சிட்டா இந்த இடம் என்ன ஆயிரும்? கிடச்சிரும். அந்த இடம் என்னது? r - a. ஓகே, r - a தான் ஹோல் ஸ்கொயர். ஓகே, இது என்னது? +q. அடுத்து -q கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னா AC மொத்தமாக. ஓகே, அப்போ இதுலேருந்து இது என்னது? 6, இதுலேருந்து இது என்னது? a. அப்போது மொத்தமாக கூட்டும்போது என்னது? r + என்னது? a. ஓகே, r + a தான் ஹோல் ஸ்கொயர். இப்போ டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்டு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா புரியுதா? இது AC. ஓகே, இது என்னது? BC. இது BCனா இந்த இடம் மட்டும் தேவை. அப்போ இந்த இடம் என்னது? 6, இந்த இடம் என்னது? a. அப்போது இதை கழிச்சா என்னது? r - aங்கிறது தெரிஞ்சிடும். ஓகே, அடுத்து இப்போ AC அப்படிங்கிறது மொத்தமாக என்னது? இதிலேருந்து இது வரைக்கும் என்னது? 6, இதுலேருந்து இது வரைக்கும் என்னது? a. அப்போது r + a என்னது? ஹோல் ஸ்கொயர். ஏன்னா இந்த ஃபார்முலா ஜென்ரல் ஃபார்முலா என்ன இருக்குது? r² இருக்குது. ஓகே, இப்போ டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்டுக்குன்னு கேட்டிருக்காங்க அப்படின்னா q இதை வந்து அப்படி எழுதியிருக்கிறேன், இதையும் என்ன பண்ணுறேன்? ஆட் பண்ணுறேன். அப்போ இதை எழுதியாச்சு. இங்கே மைனஸ் இருக்குன்னா என்னது? -1/4πε0 q என்னது? r². இதுலேருந்து எதை வெளியில் எடுத்துடலாம்? அந்த ரவுண்ட் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அதை வெளியில் எடுத்துடலாம். q/4πε0 என்ன பண்ணிடலாம்? வெளியில் எடுத்துடலாம். இங்கேயும் q/4πε0 வெளியில் எடுத்துடலாம். இந்த இடம் என்ன வரும்? 1/r - a தான் ஹோல் ஸ்கொயர். இங்கே என்ன வரும்? 1/r + a தான் ஹோல் ஸ்கொயர். இதையும் மல்டிப்ளை பண்ணணும், இதையும் மல்டிப்ளை பண்ணணும், இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ அந்த r + a² இங்கே போயின்னா r + a தான் ஹோல் ஸ்கொயர். நடுவில் என்னது? மைனஸ். இதை அங்கே போய் மல்டிப்ளை பண்ணால் r - a தான் ஹோல் ஸ்கொயர் பை இதையும் மல்டிப்ளை பண்ணால் r². இதையும் மல்டிப்ளை பண்ணால் a². வெளியில் என்ன இருக்குது? ஹோல் ஸ்கொயர். புரிஞ்சுக்கிட முடியுதா? ஓகே, இதையும் மல்டிப்ளை பண்ணால் r², இதையும் மல்டிப்ளை பண்ணால் a². ஓகே, வெளியில் என்னது? ஹோல் ஸ்கொயர். அடுத்து இது எப்படி இருக்குது? a + b தான் ஹோல் ஸ்கொயர் மாதிரி இருக்கா? a² + b² + என்னது? 2ab. அது மாதிரி இதை நடுவில் மைனஸ் போட்டுட்டு இதை நடுவில் மைனஸ் போட்டுட்டு a² + b² மைனஸ் என்னது? 2ab. r² + என்னது? a² மைனஸ் என்னது? 2ra. இதையும் மல்டிப்ளை பண்ணால் -r², இதையும் மல்டிப்ளை பண்ணால் -a², இதையும் மல்டிப்ளை பண்ணால் +2ra பை இந்த a² என்னென்ன ஆயிரும்னா 0 ஆயிரும். a² இஸ் கம்பேர்டு டு வெரி லோயர் தேன் r². ஸோ நெக்லெக்ட் a² வந்து r² காட்டில் ரொம்ப சின்ன வேல்யூ அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்க. அப்போது அதை என்ன பண்ணிடலாம்? கீழே இதை கேன்சல் பண்ணிடலாம். r² × ஸ்கொயர் என்னது? r⁴. மேலே மல்டிப்ளை பண்ணி +r² - r² கேன்சல் ஆயிரும், +a² - a² கேன்சல் ஆயிரும். இதையும் ஆட் பண்ணிங்கன்னா 4ra வந்துடும் பை என்னது? r⁴4a. இந்த மேலே உள்ள ஆரும் இதுவும் கேன்சல்னா 4r³. இந்த 4q × 4a எப்படி எழுதலாம்? q × 2 × 2a எழுதிக்கலாமா? 2 × 2aqன்னு எழுதிக்கலாமா? ஓகே, 2 × 2aqன்னு எழுதிக்கலாமா? இதுக்கு பதிலாக என்ன போட்டுக்கலாம்? p போட்டுக்கலாம். இந்த 2 அப்படியே வந்துடும். 4/ε0 r³ அப்படின்னு. ஓகே, இது எதுக்கான டெரிவேஷன் பார்த்தீங்கன்னா ஆக்சியல் லைனுக்கான டெரிவேஷன். ஓகே, இது ரெண்டாவது டெரிவேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஈக்குட்டோரியல் லைனுக்கான டெரிவேஷன். இது E1, இது E2, இது E டோட்டல்னா. ஓகே, இப்போ இது பார்த்திங்கன்னா இதுவும் அதே மாதிரி ஒரு ட்ரையாங்கிள், ஒரு டைபோல். இது தீட்டா, இது என்னது? -q. இது எவ்வளோ தூரத்தில் நோட்டி வச்சுருக்கேன்? இது a தூரம், இது என்னது? a தூரம் நோட்டி வச்சுருக்கேன். நடுவில் இருந்து இதோட பாயிண்ட் என்னது? r.
ஓகே, படம் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து வரைஞ்சிக்கணும். ஓகே, இதுவும் அதே கான்செப்ட் தான். 1/4 எப்சிலான் நாட்டு கியூ பை என்னது r² படித்தோமா, அதே கூலம்ஸ்லாம் ஃபார்முலா தான். அதே மாதிரி என்னது தான் பிசி தான் என்ன பண்ண போகிறோம், கண்டுபிடிக்க போகிறோம். ஆனால் ஒரு சின்ன விஷயம், இங்கே பிசி இந்த இடம் கேட்டிருக்காங்க அப்படின்னா, இந்த இடம் தேவை அப்படின்னா பித்தாகரஸ் தியரம் படி இது என்ன எழுதிக்கலாம், r² + a². பித்தாகரஸ் தியரம் படி, அதாவது இது என்னது ஆப்போசிட் எதிர் சைடு ப்ளஸ் என்னது அட்ஜசன்ட் ஹைப்போட்டென்யூஸ். இந்த சைடு தேவை அப்படின்னா r² r இருக்குது, இங்கே என்ன இருக்குது a இருக்குது. இந்த சைடு ஸ்கொயர் தேவை அப்படின்னா BC² தேவை அப்படின்னா இந்த சைடு ஸ்கொயர் என்னது r² ப்ளஸ் என்னது a². பித்தாகரஸ் தியரம் 10th உள்ளது. அதே அப்படி தான் அது என்ன பண்ணியிருக்கோம், எழுதியிருக்கோம். ஓகே, இப்போ பிசிக்கு பதிலாக என்ன போட்டுக்கலாம், r² ப்ளஸ் என்னது AC² எழுதிக்கலாம். ஓகே, இதை வேண்டாம், இதை ஞாபகம் வச்சுக்கிட்டாங்க, இதை முன்னாடி. அதே மாதிரி ஏசி கேட்டிருக்காங்க. ஏசின்னா இந்த சைடு, அதுவும் அதே மாதிரி தானே, இதுவும் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் தானே, செங்கோணம் முக்கோணம் தானே. இதுலேயும் ஒரு r இருக்குது, இதுலேயும் ஒரு a இருக்கா. அப்போ இந்த இடம் என்னென்னு வரும், AC² = r² ப்ளஸ் என்னது a² வரும். வந்துடுச்சா, இது E ப்ளஸ் இது E-. ஓகே, இப்போது நல்லா புரிஞ்சுக்கணும். இதில் வந்து ஹரிசாண்டல் ஆக்சிஸில் ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆனிச்சு அப்படின்னா ஹரிசாண்டலாக இது பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஹரிசாண்டல் ஆக்ட் ஆச்சு அப்படின்னா காஸ்டீட்டா. ஹரிசாண்டல் அப்படின்னா அதாவது இப்படி இந்த மாதிரி இப்படி ஆக்ட் ஆச்சு அப்படின்னா காஸ்டீட்டா. இப்படி செங்குத்தாக ஆக்ட் ஆச்சு அப்படின்னா வெர்டிகல் ஆக்ட் ஆச்சு அப்படின்னா சைன் டீட்டா. ஓகே, வெர்டிகல் ஆக்ட் ஆச்சுன்னா எனக்கு சைன் டீட்டா. ஓகே, இப்போது இங்கே செங்குத்தாக ஒரு சைன் டீட்டாவும் இங்கே செங்குத்தாக ஒரு சைன் டீட்டாவும் என்ன ஆயிருன்னா கேன்சல் ஆகிடும். இந்த இது மட்டும் என்னது காஸ்டீட்டா மட்டும் இருக்கும். ஓகே, அங்கே 2 எலக்ட்ரிக் போல், அதாவது இதை பிரிச்சிங்கன்னா வச்சுக்கோங்களேன், மேலே ஒரு E1 சைன் டீட்டான்னு வரும், இதில் என்ன வரும்னா E1 காஸ் டீட்டான்னு ஒன்று வரும். அது இந்த சைடு பக்கம் வரதுனால அது என்னது மைனஸ். ஓகே, அதே மாதிரி இங்கே எடுத்திங்கன்னா வச்சுக்கோங்களேன், E2 காஸ் டீட்டான்னு வரும், மேலே பார்க்க என்ன இருக்கும் E2 கீழே பார்க்க E2 சைன் டீட்டா, மேலே பார்க்க ஒரு E1 சைன் டீட்டாவும் கீழே பார்க்க ஒரு E1 காஸ் டீட்டாவும் கேன்சல் ஆகிடும். இந்த E1 காஸ் டீட்டா அந்த சைடு பக்கம் இருக்குது, அப்போ மைனஸ் E1 காஸ் டீட்டா. இந்த E2 காஸ் டீட்டா அந்த பக்கம் இருக்குது, அப்போ மைனஸ். அதாவது கிராஃப் படி இது ரெண்டுமே பாசிட்டிவ் ஆச்சு, இது நெகட்டிவ், இது என்னது பாசிட்டிவ். ஓகே, இது E1 சைன் டீட்டா மேலே பார்க்க இருக்குது, அதாவது இதிலேருந்து இந்த E1லேருந்து மேலே பார்க்க ஒன்று கீழே பார்க்க ஒன்று. அதாவது E1 பிரிச்சிங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், மேலே ஒரு சைன் டீட்டா வரும், இங்கே என்ன வரும் E1 மைனஸ் E1 காஸ் டீட்டா வரும். அதே மாதிரி E2 எங்கே இருக்குது, கீழே இருக்கா, கீழே பார்க்குறதுன்னு வச்சுக்கோங்களேன், இது E1 சைன் டீட்டா, இது என்னது E2 சைன் டீட்டா. இங்கே பார்க்க வரும்போது என்னது மைனஸ் E2 காஸ் டீட்டா. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ண போகிறேன். இப்போ மைனஸ் E1 காஸ் டீட்டா மைனஸ் E2 காஸ் டீட்டா. ஓகே, ஆனால் டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்டு நம்ம என்னென்ன எடுத்திருக்கோம், ஈன்னு தான் நம்ம எடுத்திருக்கோம். ஓகே, அப்போது ஏன்னா பிகாஸ் E1 அண்ட் E2 என்னது ஈக்குவல்னு எடுத்துக்கிட்டாச்சு. அப்போது அதாவது ஆக்சுவலாக இந்த இடத்துல எப்படி இருக்குன்னா E1 காஸ் டீட்டா மைனஸ் என்னது E2 காஸ் டீட்டான்னு இருக்கும். ஏன்னா E1 E2 காமனால ஈன்னு எடுத்துக்கலாம். மைனஸ் 2E என்னது காஸ் டீட்டா, மைனஸ் 2 போட்டாச்சு, ஈக்கு பதில் என்னது போட்டாச்சு, இது என்னது காஸ் டீட்டா. இப்போ அந்த ட்ரையாங்கிளில் இருந்து காஸ் டீட்டா கண்டுபிடிக்கணும். இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இருந்து இது B, இது C, இது என்னது ஓ, இது என்னது ஆப்போசிட் எதிர், இது என்னது அடி, இது என்னது ஹைப்போட்டென்யூஸ் கர்ணம். ஓகே, இது எதிர், இது அடி, இது என்னது கர்ணம். காஸ் டீட்டா ஃபார்முலா என்னது அட்ஜசன்ட். அட்ஜசன்ட் என்னது அட்ஜசன்ட் என்ன இருக்குது A இருக்குது. ஓகே, அட்ஜசன்ட் என்ன இருக்குது A இருக்குது. ஹைப்போட்டென்யூஸ் என்னது r² ப்ளஸ் என்னது a². ஓகே, ஆனால் BC² தான் எனக்கு இது. ஆனால் இங்கே எனக்கு BC தானே தேவை. இப்போ ரூட் ஆஃப் என்னது a² ப்ளஸ் r² ப்ளஸ் என்னது a². இந்த ரூட்டை எப்படி எழுதிக்கலாம், r² ப்ளஸ் a² பவர் என்னது அரைன்னு எழுதிக்கலாம். இப்போ காஸ் டீட்டா அப்படிங்கிற இடத்துல என்ன பண்ணிக்கலாம்னா a/r² ப்ளஸ் a² பவர் என்னது அரைன்னு எழுதிக்கலாம். இது மேலே 1 இருக்கிற அர்த்தம், இங்கே மேலே அரை இருக்கிறது அர்த்தம். ஜஸ்ட் அந்த இடத்துல வேல்யூஸை மட்டும் அப்படியே புட் பண்ணியிருக்கேன். 1 ப்ளஸ் அரை என்ன வரும் 2 ப்ளஸ் 1/2 3/2. அப்போ 1 ப்ளஸ் அரை என்னது 3/2. ஓகே, அதே மாதிரி a² இஸ் வெரி ஸ்மால் அண்ட் கம்பேர்ட் டு r². r² தான் அதிகம், a² கம்மி. இப்போ இது 0 ஆயிரும். அப்போது r² பவர் என்னது 3/2. இந்த 2 கேன்சல் ஆயிரும். அப்போ என்னது r³ வந்துடும். ஓகே, மைனஸ் 2aqன்னு வந்துடும். இந்த 2aqக்கு பதிலாக என்ன போட்டுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா மைனஸ் p போட்டுக்கலாம். 4/ε0 r³. புரிஞ்சிச்சா? இது என்னது ஈக்குட்டோரியல் லைன். ஓகே, ஈக்குட்டோரியல் லைன்.
அடுத்து எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் டியூ டு என்னது பாயிண்ட் சார்ஜினால இருக்குது. கன்சிடர் ஏ பாயிண்ட் சார்ஜ். ஒரு பாயிண்ட் சார்ஜ் வந்து என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா இன்ஃபினிட்டியிலேருந்து ஆரிஜினுக்கு நவுட்டி கொண்டு வரேன். அப்போ ஏதோ ஒரு தூரம் நவுட்டி ஒரு பொருளை கொண்டு வரேன் அப்படின்னா அங்கே என்ன நடந்திருக்கும், ஒரு வேலை நடந்திருக்கும். அந்த வேலை நடந்தது அப்படின்னா எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் நடந்திருக்கும் அப்படின்னு அர்த்தம். எங்கேருந்து எங்கே நவுட்டுறாங்க, இன்ஃபினிட்டிலேருந்து 2r அகெயின்ஸ்ட் எலக்ட்ரிக் ஃபீல்டு. எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு எதிரான திசையில் அது நகற்றப்படுகிறது. -E என்னது dr அப்படின்னு அர்த்தம். ஓகே, இது என்னது கூலம்ஸ் லாவோட ஃபார்முலா 1/4πε0 q/r² into r கேப். ஓகே, ஈக்கு பதில் என்னது போட்டாச்சா, இன்ட்டு என்னது dr இருக்குது அதை போட்டாச்சா. இந்த q/4πε0 r அந்த 1/r² மட்டும் வச்சுட்டு r கேப் இன்ட்டு என்னது dr மட்டும் வச்சுக்கலாமா. இந்த r கேப் வந்து யூனிட் வெக்டர் 1ன்னு எடுத்துக்கலாம். ஓகே, r கேப் யூனிட் வெக்டர் 1 எடுத்துக்கிட்டால் drன்னு மட்டும் வந்துடும். அடுத்து இந்த r² கீழேருந்து மேலே போச்சுன்னா எடுத்துக்கிட்டா r⁻². r என்னது -2. இன்டகிரேஷன் ஃபார்முலா என்னது r⁻² + 1 என்னது -2 + 1. அப்போ r⁻1 என்னது -1. இந்த மைனஸை மேலே கொண்டு போயிட்டால் இந்த -1 கீழே வந்து என்ன ப்ளஸ்ன்னு ஆயிரும். அப்போது -1 என்னது r+1 மாறிடும். இப்போ என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா அப்பர் லிமிட் இந்த இடத்துல 1/r போடணும். மைனஸ் என்னது லோயர் லிமிட் என்னது 1/∞. 1/∞ என்னது 0. இப்போ இதே என்ன ஆயிரும், கேன்சல் ஆயிரும். மைனஸ் என்ன ஆயிரும், ப்ளஸ்ன்னு மாறிடும். q/4πε0 இது என்னது -1/r என்ன +ன்னு ஆயிரும். ஓகே.